எப்பொழுதும் விழித்திருங்க. எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சிலர்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா சின்ன கதவை தட்டுற லேசான சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிருவாங்க. அந்த காலத்துல அலாரம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மெழுகுவர்த்தி வச்சுக்கிடுவாங்க. மெழுகுவர்த்தியில ஊசிய அல்லது ஊக்கு கோர்த்து வச்சுருவாங்க. ஒரு சில்வர் தட்டுல வச்சுக்கிடுவாங்க. அந்த மெழுகுவர்த்தி கரைஞ்சு 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 வரும்போது அந்த ஊக்கு வந்தோம்னா அந்த ஊக்கு டப்புன்னு கீழே வருது. விழுந்தோன்னா டக்குன்னு எழுந்திரிச்சிருப்பாங்க. அதிகாலை அல்லேலூயா. அது கொஞ்சம் கொஞ்சமா கடிகாரமா மாறிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா செல்லாயிடுச்சு. அந்த சின்ன ஊக்கு சத்தம் கேட்டு எந்திரிச்சவங்க கடிகார சத்தம் கேட்டு கடிகாரத்தை ஆஃப் பண்ண முடியும் நிலைமை வந்துச்சு. அல்லேலூயா. செல்போன் சத்தம், செல்போன் அலாரம் கேட்கும் பொழுது அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கக்கூடியவங்களாம் மாறிடுச்சு. பழைய மாதிரி திரும்பிடுங்க. சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் எக்கால சத்தம் கேட்கணும்.